ஆப்பிள்லேயே ஊட்டி ஆப்பிள். ஊட்டி ஆப்பிள். ஆனால் அதாவது வந்து ஒரு 6 காய் 7 காய் போட்டால் 1 கிலோ வரும் சார். ராக்கெட்டு அங்கே இருக்கிறது வந்து கிரிக்கெட்டுன்றது குண்டாக வரும் சார். குண்டா. இது ராக்கெட்டுன்றது தூரம் வரும் சார். காப்பு பாருங்க மக்களே, சின்ன செடியிலே காப்பு ஒரிஜினல். நம்ம கடையில் என்ன வாங்குறோமோ அது சொந்தமாக எல்லாமே பண்ணுறோம். நாங்கள் ஹோல்சேலில் தான் தரோம் சார். எல்லாரை விட நீங்கள் கம்பல் பண்ணி கேட்டு வந்து நம்மக்கிட்ட செடிக்கு 5 ரூபா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கேட்டு வந்து நீங்கள் வாங்கலாம். நீங்கள் ஸ்டார் பொறுத்து பாருங்கள் சார். பூ பிஞ்சு தான் இதை பாரு சார். இது எல்லாமே பூ தான், இதுக்கு வராது. இதை வந்து சைவம் சாப்பிட்றவங்க வந்து அது மேலே இருக்கிற தோலை செதுக்கிட்டு கட் பண்ணி காய் எப்படி கட் பண்ணி போகிறோம் போட்டு மசாலா குழம்புக்கு என்ன வைக்கணும் அதை வச்சோம்னா இது கறிப்பிலான்னு பேர். கறி சாப்பிட்றது 3 பிஞ்சு இருக்குங்களா, இருக்குங்களா அப்படி காய்ச்சிக்கினே இருக்கும். இது தைவான்னா லெமன்லேயே வந்து தைவான் லெமன். இது வந்து இது மல்லிகாங்க சார். இது வந்து மேங்கோ, மல்லிகா மேங்கோ. இது வந்து வருஷத்துக்கு 2 காப்பு காய்க்கும் சார். நல்ல இருக்குது. மாடி தோட்டத்தில் வைக்கலாம் சார். இப்போ காயோடு இருக்குது சார். லெமன்னா லெமன்லேயே வந்து தைவான் லெமன். இது வந்து நம்ம லெமனை விட இது வந்து ஒரு கொத்துக்கு வந்து 5 காய் 6 காய் காய்க்கும். நம்ம லெமன் வந்து ஒரு கொத்துக்கு 1 காய் தான் காய்க்கும். இது வந்து ஒரு கொத்துக்கு வந்து 5 காய் 4 காய் 3 காய் காய்க்கும். அதே மாதிரி ஆல் சீசன், அதாவது வருஷம் முறை காய்ச்சிக்கினே இருக்கும். நான் இது எப்போ சீசன்லாம் கிடையாது. இது இப்போ செடியாக இருக்குது. ஆமாம். இது காய் வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 1 இயர் வந்துடும். ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருஷம் முறை காய்ச்சிக்கிட்டே தான். ஆமாம் ஆமாம், வருஷம் முறை காய்ச்சிக்கிட்டே தான். இது பராமரிப்பு என்னென்ன பண்ண வேண்டியது? பராமரிப்பு ஒன்றும் இல்லை சார். 10 அடிக்கு ஒரு செடி நடலாம், இல்லை 7 அடிக்கு ஒரு செடி நடலாம். பராமரிப்புன்றது பொங்க புண்ணாக்கு நட்டத்தோடனே போடணும். அப்புறமா ஏதாவது இந்த பூச்சி அடிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ கொஞ்சம் பொங்க புண்ணாக்கு போட்டு உரம் ஊரியா போடக்கூடாது. உரம் ஊரியா போட்டால் லைஃப் குறைஞ்சிரும். நல்லா காய்க்கும், லைஃப் குறைஞ்சிரும். பொங்க புண்ணாக்கு இல்லாட்டி ஆட்டு எருவு போட்டோம்னா ஒரு 15 வருஷம் நல்லா காய்க்கும் சார். அதுக்கு மேலே கவாத் பண்ணணும். கவாத் பண்ணி விட்டோம்னா திரும்ப காய்ச்சிக்கினே இருக்கும். ஒரு 15 வருஷம் கேரண்டி தரலாம் சார். சரிங்கண்ணா, எத்தனை ரகமான செடிகள் இருக்குது இங்கே? பண்ணையில் இல்லை, பல செடி எல்லாமே இருக்குது. இந்த செடி இல்லை. சரி வாங்க, ஒரு ஐட்டம் பூராமே இருக்குது எல்லாம். வாங்க சரி, ஒரு செடியாக பார்ப்போம் வாங்க. சரி, இது வந்து உரியும் புளி. சரிங்க. அதாவது வந்து புளியை வந்து 3 வேறு பெருசு, பட்டையாக ஒரு 2 வேறு பெருசு. அதே மாதிரி கோப்பாலே வரும். இந்த கொட்டை பூ இதெல்லாம் வராது. கொட்டை சின்னசாக வரும், சேதை அதிகமாக வரும். இது வந்து 2 இயர்லேருந்து வரும். 2 வருஷம் வந்து இது காய்க்கும். இது வந்து நம்ம கிட்ட இருக்குது. இது பேர் உரியும் புளி. இது 2 வருஷத்துக்கு காய்க்கும். இதுக்கு பராமரிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேட்டு நேரத்தில் கொண்டாடலாம். வச்சு ஒரு 3 மாதம் பராமரித்தா போதும். அப்புறம் மழையிலே அது வந்துடும். இதுக்கு ஒன்றும் தனி பராமரிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இது வறட்சியில் தாங்கி வளரக்கூடியது தான். இது ஒரு 3 மாதம் நம்ம பராமரித்து ஆகணும். அப்புறமா அது ஒன்று. இந்த செடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த செடி இது சார் லப்பர் பிளான்ட்னா இது ஏசி. அதாவது வந்து இங்கே ஒரு மரம் வச்சேன்னா 100 அடி வரைக்கும் ஏசி போட தேவையில்ல. இயற்கை ஏசின்னு வாங்க இது பேர். ஆமாம், வீட்டுக்கு நான் வச்சேன்னா ஆமாம் எல்லாரும் வந்து காசு செலவு பண்ணி செலவு பண்ணால் இது காசு தேவையில்லை. ஒரு இப்போ மரம் நட்டோன்னா அதை சுற்றி 100 அடிக்கு ஏசி இல்லாமல் நம்ம ஆமாம் நல்லா இயற்கை ஏசின்னு வாங்க. இது இயற்கை ஏசி பண்ணிக்கலாம். இது பெருசாக வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இது ஒரு வருஷத்துலேருந்து நம்ம பக்க கட்டில் இந்த மாதிரி போட்டு படுத்துக்கலாம். இல்லை ஒரு சேர் போட்டு உட்காந்தோம்னா கூட அந்த ஏசி வந்து நமக்கு அந்த கூலிங் வந்துச்சுனாவே அந்த உடம்புல கூட ஹீட்டை வந்து குறைச்சிடும் சார். இது அந்த தன்மை கொண்டது. ஒரு 3 வருஷம் போச்சுன்னா நல்லாவே பெருசாக ஆக அந்த பக்கம் பூரா அந்த இயற்கையினுடைய இது தாக்கம் அடிக்கும். சரிங்க. பல ரகத்தில் செடி இருக்குது சார். பல முன்னாடி இருக்கு சார். சப்போட்டா இது வந்து சப்போட்டா சார். சின்ன சிறுதை காய்க்கும். பாருங்க மக்களே, சப்போட்டா பழம் பாருங்க. சின்ன சப்போட்டா காய் வந்திருக்கு. இதில் இருக்குது. எல்லாத்துலேயும் பூ பிஞ்சு தான் பாருங்க. பிஞ்சு இருக்குது, காய் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து இது என்ன ரகம் இது செடி சார்? இது வந்து ராக்கெட்டு. இது வந்து எத்தனை மாதத்துலேருந்து காய் காய்க்குது? இது வச்சு நீங்கள் உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து காய்க்கும். 3 மாதம் தான் காய வச்சுட்டு பாருங்க சார். சரி, நாங்கள் ஒட்டு செடி தான் சார். இது கீழே இருக்கிறது வந்து பாலநாத்துன்னு வாங்க. பாலநாத்து இது வந்து கீழே இது சப்போட்டா மரத்து கிளாயிலே கட்டுறது தான். கிளாய் கட்டினோம்னா வேற ரகமான பராமரிப்பு இருக்குங்களா? இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எருவு போடலாம், இல்லை பொங்க முன்னாக்கு தான். நாங்கள் வந்து இயற்கை தான் பண்ணுறோம். இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். அது பாரு சார். இது சார் நாவல். இது என்ன ஜம்பு நாவல்னு வாங்க தமிழில். அதாவது வந்து நம்ம விரல் பெருசு இவ்வளோ நீட்டு வரும்.
அது நல்ல சைஸ் வரும். ஒரு 3 இயர்லேருந்து நல்லா காய்க்கும். ஒரு 2 வருஷத்துலேருந்து காப்பு வரும். நல்லா எல்லாம் காய்க்கணும்னா எல்லாம் ஒரு 100 மரம் வைக்கிறனா 90 மரம் வைக்கணும்னா 3 வருஷம் ஆகிடும். 95% 3 வருஷத்தில் காய்க்கும். அது ஒன்று காய்க்காது அடுத்த வருஷம் காய்க்கும். 3 இயரில் கன்ஃபார்மாக காய்க்கும். நாவல் வந்து இந்த ஒரு பிராண்டு மட்டும் தான் இருக்குங்களா இல்லை வேற ஏதாவது இருக்குது சார். ஒயிட் லெமன் ஒயிட் இருக்குது. ஒயிட் இருக்குது. அது இருக்குங்களா இப்போ ஸ்டாக்? அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். இது என்ன செடிங்க ஐயா? இது வீட்டோட ஷோவுக்கு வைக்குது சார். புரோட்டாஸ் செடிங்களா? இது வந்து பர்ஸ். இதுதான் இது பாருங்க. இது கொய்யாவிலே வந்து பீட்ரூட் கொய்யான்னு வாங்க தமிழில். பீட்ரூட் கொய்யா. ஆமாம். இது நம்ம பீட்ரூட் மாதிரி உள்ள என்ன கலர் வருதோ இந்த என்ன கலர் இருக்குதோ அதே கலர் தான் வரும் கொய்யாவும். இது வந்து சுகருக்கு நல்லது, சாப்பிட்லாம். இன்னும் உள்ள சிவப்பாக இருக்கும். உள்ள செவேன்னு இருக்கும். நம்ம ஆர்த்தமான ரத்தத்தை எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி பீட்ரூட் கொய்யா ஆர்த்தமான எப்படி வருமோ அதே இதாக வரும். இது வந்து சுகருக்கு அவ்வளோ உகந்தது. நல்ல சுகர் சாப்பிட்லாம். காலையில் ஒரு காய் சாப்பிட்டோம்னா நாட்டு காய் மாதிரி தான் வரும். நல்ல ஒரு காய் சாப்பிட்டோம்னா சுகரோட இது டேப்லெட் எடுக்க தேவை சார். டேப்லெட். ஆமாம். இந்த செடி இப்போ நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா இது மாடி தோட்டத்தில் வைக்கலாம், பூமியில் வைக்கலாம். இது வைக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளோ நாள்லேருந்து காய் காய்க்கும்? இது காயே வந்துடும் சார். காய் இருந்துச்சு இப்போ இல்லை. இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. காய் பிடிச்சி வர எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ நாள் ஆகுது காய் காய்க்க? இதான் சார் தானே பூ சார். பூ வந்துச்சு. ஓகே. இது அப்படியே காய்ச்சினே கட்டுறோம். இதெல்லாம் ஒட்டு சைடு தானே சார். காய்க்கிறதுல தான் கட்டுறோம். ஓகே. இது மாங்காய் செடியெல்லாம் இருக்குது. ஆமாம் சார். என்னென்ன ரகம் இருக்குங்க உங்கள்கிட்ட? பெங்களூரா? ஆமாம். ஒட்டு சைடுன்னு வாங்க, பெங்களூரான்னு வாங்க. பார் சார் காப்பு பாருங்க மக்களே, சின்ன செடியிலே காப்பு வந்துச்சு. இது ஒன்றே இல்லை சார். பாருங்க அதான் பார்த்துக்கலாம். ஓகே. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா பாருங்க. எல்லாத்துலேயும் பிஞ்சு. இது மாடி தோட்டம் கூட வைக்கலாம். ஓகே. ஒரு கொத்துக்கு 10-15 வைக்கிருப்பாங்க. 5 குறையாமல் இருக்குது. 1 2 3 4 5 6 7 இருப்பாங்க. இது அப்படியே மாடி தோட்டத்துலேயும் ஒரு இன்னும் 50 கிலோ பேக்கில் வச்சு கூட வச்சுக்கலாம். காய்ச்சிங்க தான் இருக்கும். இல்லை எல்லா ரகமும் இருக்குது. எல்லா ரகமும் இருக்குங்களா? இங்கே இருக்குது பாருங்க. மேங்கோவில் இது நீளம், இது பங்கனப்பள்ளி, இது பாருங்க பெங்களூரா. எல்லா ரகமும் நம்ம கிட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே மாங்காய் செடியில் பாருங்க. எல்லாமே பூ வந்துச்சு பாருங்க. மாங்காய் செடியில் எல்லா ரகமும் வச்சுருக்கோம். ரகம் நம்ம கிட்ட இந்த ரகம் தான் இல்லைன்றதுக்கெல்லாம் கிடையாது. எல்லா ரகமும் இருக்குது. சரிங்களா? மற்ற செடி பார்க்குவோம். இது பாரு சார் ஸ்வீட் ஆரஞ்சு. ஸ்வீட் ஆரஞ்சுங்களா? ஆமாம். ஸ்வீட் ஆரஞ்சு பாருங்க. எல்லாம் காய் தான் இருக்குது. அது எப்படிங்க ஐயா சின்ன செடியிலே காய் விட்டுருக்கு? எல்லாமே ஒட்டு சேர்த்தா சார். நாங்கள் ஒட்டு தான். அது இல்லாமல் இயற்கை தான். நம்ம எதுவுமே வந்து உரம் ஊரியா இதெல்லாம் சேர்த்த மாட்டோம். குங்கம் புண்ணாக்கு இல்லை. ஆமாம். இல்லாட்டி ஆட்டு நாங்கள் பாக்கெட் பண்ணும்போது ஆட்டு எருவை மிக்ஸ் பண்ணி அதை பாக்கெட்டு போட்டுருவோம். இது வந்து இதான் போடுவோம். பாருங்கள் எல்லாத்துக்கும் பிஞ்சு பாருங்கள். எல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இது பேர் ஸ்வீட் ஆரஞ்சு. ஸ்வீட் ஆரஞ்சு. ஆமாம். இது பாரு சார் கொத்து கொத்தாக பிஞ்சு இருக்கு பாரு சார். இது அப்படியே வச்சு காய்ச்சினே தான் இருக்குது சார். ஆல் சீசன் காய்ச்சினே தான் இருக்கும். இது இதெல்லாம் சீசன்லாம் கிடையாது. ஆல் சீசன். இது என்ன செடிங்க பக்கத்தில்? ஸ்டார் ஃப்ரூட் சார். ஸ்டார் ஃப்ரூட்டு பாருங்க சார். பூரா பூ பிஞ்சு தான். இந்த பாரு சார். இது எல்லாமே பூ தான். ரொம்ப அழகாக பூ தான். ஆமாம். இது பூரா பூ தான். இது அப்படியே காய்ச்சினேங்கிறது தான். இது ஆல் சீசன் தான். இது காய்ச்சினே தான் இருக்கும். இது சப்போட்டா. இது சப்போட்டாங்களா? இது வந்து சார் இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. கொஞ்சம் பெரிய பாக்கெட்டில் இருக்குது. அது சின்ன பாக்கெட்டு. ஆனால் ரெண்டு ஒன்று தான். ஓகே. இதில் வந்து ராக்கெட்டு இருக்குது பாரு. அங்கே இது வந்து ராக்கெட்டு. அங்கே இருக்கிறது வந்து கிரிக்கெட்டுன்றது குண்டாக வரும் சார். குண்டா. இது வந்து ராக்கெட்டுன்றது பூரா வரும். இது டேஸ்ட் அதிகம், அது டேஸ்ட் கம்மி. அது சைஸ் அதிகமாக வைக்கும், சைஸ் கம்மியாக வைக்கும். இது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது பாரு சார் பாலாஜி லெமன். இது பாலாஜி லெமனுங்களா? ஆமாம். பாலாஜி லெமன். இது வந்து பாலாஜி லெமன். இது வந்து நாட்டுக்கு சேர்ந்தது. நாட்டு மட்டும். ஆமாம் நாட்டு. இது வருஷத்துக்கு 3 காப்பு சார். நல்ல 3 காய்க்கும். மீதி சீசனில் ஏதோ டைம் காப்பு. ஆமாம். 3 காப்பு நல்லா காய்க்கும் சார். இது நல்ல வறட்சி தாங்கி காய்க்கக்கூடிய திறமைக்கு. தண்ணி இல்லைனாலும் வறட்சி தாங்கும்.
வறட்சிக்கு தாங்கக்கூடியது. ஆனா எல்லா செடிகளுக்கும் பராமரிப்பு நாங்கள் அதான் இயற்கை தான் செய்வோம். இயற்கை ஆட்டு எரு போடுவோம், ஆ, இல்லாட்டி புங்க முன்னாக்கு போடுவோம். வாங்க ஐயா, அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம். வாங்க ஐயா, அங்கேயே போயிட்டோம். இருங்க இருக்கு. இது தைவான் பிங்க். தைவான் பிங்குங்களா? இது தைவான் பிங்க் பாரு பிஞ்சு. இப்பயே ஒரே கொத்தில் 3 பிஞ்சு விட்டுருக்குங்களா, இங்கே விட்டுருக்கா, இப்படி காய்ச்சிக்கினே இருக்கும். இது தைவான் பிங்க். ஒரு காய் வந்து 750 கிராம் 900 கிராம் இருக்குது கேரண்டி. 750 900 கேரண்டி தரோம். ஆமாம், கிட்டத்தட்ட 2 காய் 3/4 கிலோ வருது. 3/4 கிலோ வந்து 900 கிராம். 2 காய் 1.5 கிலோ வருது. ஆமாம், 1.5 கிலோ கன்ஃபார்ம் பாருங்கள். இதுலேயும் பார்த்தது ஏன்னா ஒரு சைடு தான் காய்ச்சிருக்கான்னு கூட கேட்பீங்க. அதனால் எல்லா சைடுமே நம்ம தோட்ட பூ பிஞ்சு இல்லாமல் செடி எதுவுமே இருக்காது. முன்னாடி இருப்பாருங்க, அப்படியே இருப்பாங்க இருப்பாங்க. பக்கத்தில் இது என்னங்க? இது கறிப்பலா சார். கறிப்பலாங்களா? இந்த அதாவது வந்து கையில் இருக்குங்க. கறிப்பலா பெலா மாதிரி தான் வரும். பழத்துக்கு வராது சார். இது பழத்துக்கு வராது. இது வந்து சைவம் சாப்பிட்றவங்க வந்து அது மேலே இருக்கிற தோலை செதுக்கிட்டு கட் பண்ணி காய் எப்படி கட் பண்ணி போட்டு மசாலா குழம்புக்கு என்ன வைக்கணுமோ அது வச்சோம்னா இது கறிப்பிலான்னு பேர். கறி சாப்பிடாதுங்க இது சாப்பிட்றோம். சைவத்தில் கறி இது. ஓகே. ஆஹா, பழமெல்லாம் வராது சார். காய் மட்டும் காயவே செதுக்கிட்டு மேலே தோலை செதுக்கிட்டு கட் பண்ணி போட்டு கறி பழம் பழுக்காம அசைவத்துக்கு என்ன போடுறோமோ அதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா கறி குழம்பு மாதிரி இருக்கும். சைவத்துலேயே கறி குழம்பு செய்யுது இது. ஆமாம், அது செஞ்சுக்கலாம் சார். இது நிறைய விட்டுக்கினே இருக்கும். வருஷம் பூரா விட்டுக்கினே இருக்கும். ஒரு மரம் வச்சாக்கவே அது ஒரு குடும்பம் 2, 3, 4 குடும்பத்துக்கு ஆகாது. செண்பகப்பூ சார். செண்பகப்பூங்களா? ஆமாங்க ஐயா, நானும் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது செண்பகப்பூ சார். ஆமாம், சின்னதாக பூ இருக்கும். நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்க 60 பேர் ட்ராவல்ஸ் பண்ணுறோம்னா அந்த 60 பேரில் ஒரு ஆள் கட்டுஞ்சா அந்த எல்லாருக்குமே வாசனைக்கு கொடுக்க வேண்டிய அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், இயற்கையிலே சென்ட்டெல்லாம் இதை பார்த்து சென்ட்டு தயாரிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அது ஒரு 60 பேர் இருக்குன்னா அந்த 60 பேருக்கு ஒரு பூ இருந்தால் போதும். எல்லாரும் சென்ட் தயாரிச்சா இன்னும் வேற லெவலில் இருக்கு. ஆமாம் சார், அருமையாக இருக்கும். இது சும்மா டவுனுக்கு வில்லேஜுங்கெல்லாம் ஒன்று வேலையை தலைக்கு வச்சுட்டு போனாலே போதும். நம்ம வில்லேஜில் வந்து தளரப்ப வச்சு போவாங்க. ஆனால் டவுனில் இருக்கிற ஒரே பூ அழகாக வச்சுட்டு போகலாம். ஒயிட் நாவல். ஒயிட் நாவல் இது ஒயிட் நாவல் சார். அதாவது ஒயிட் நாவலுக்கு அந்த நாவலுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஒயிட் நாவல் வந்து இந்த கலர் வந்து இப்படியே தான் இருக்கும். இப்போ அந்த நாவல் வந்து இலை வந்து கருப்பாயிடும், பச்சையாக இருக்கும். இது என்ன இருந்தாலும் இந்த கலர் வெளுத்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒயிட் நாவல். இது வந்து உடனே காப்பு 6 மாதத்துலேருந்து காப்பு வச்சிடும். 6 மாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிக்கினே தான் இருக்கும். அதுக்கு மாதிரி 3 வருஷம் 2 வருஷம்லாம் டைம் கிடையாது. இதுக்கு ஆல் சிஸ்டம் காய்ச்சினே தான் இருக்கும். இது ஆப்பிள்லேயே ஊட்டி ஆப்பிள். ஆனால் அதாவது வந்து ஒரு 6 காய் 7 காய் போட்டால் 1 கிலோ வரும் சார். இது ஊட்டி ஆப்பிள். இது எங்கனால வைக்கலாம். 3 வருஷம் கழிச்சு தான் சார் காய்க்கும். ஆப்பிள் தான் சார், சின்னதாக வைக்கும். நம்ம காஷ்மீர் ஆப்பிள் என்னவோ அதே மாதிரி தான் வைக்கும். நம்ம டவுனில் விற்கிறாங்க பாரு, 10, 8, 9 போட்டால் ஒரு காய் வருது. சின்ன அந்த ஆப்பிள் சார். விளையுது சார், வச்சிருக்கு. இது எப்படி நாங்கள் திருத்தூரில் ஒருத்தர் கொடுத்துருக்கோம். அவர் ரிசல்ட் சொல்லியிருக்காரு, நல்லா வருது. இது களிமண்ணில் வைக்கலாமா செம்மண்ணில் வைக்கலாமா? இது என்ன? அதாவது வந்து சார், எந்த மண் இருந்தாலும் களிமண் இருந்துச்சுன்னா அந்த மண்ணை அப்புறப்படுத்திட்டு செம்மண் கொட்டி வச்சிட்டோம்னா நீ எந்த மண்ணுனாலும் வைக்கலாம்.